சோலார் சிஸ்டத்துலேருந்து டேரெக்டாக நம்மளால பவர் எடுக்க முடியுமா? எஸ். சூரியனை சுற்றி மெகா ஸ்ட்ரக்சர்ஸ் அமைச்சு சூரியன்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த பவரை டேரெக்டாக பூமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மெகா ஸ்ட்ரக்சர்ஸை டைசன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் பவர் யூஸ் பண்ணி வெறும் ஃபேனை மட்டும் இல்லைங்க, இந்த மொத்த பூமியுமே 10 வருஷத்துக்கு இயக்க முடியும். 10 வருஷத்துக்கு தேவையான எனர்ஜியை வெறும் ஒரு செகண்டில் சூரியன் உருவாக்குமாங்க. எப்படி இந்த எனர்ஜி எடுக்கிறது? முக்கியமாக சோலார் பவர் என்ன மாதிரி வேலை செய்யுது? திஸ் இஸ் அன்சைன்ட் சூரியனின் சக்தி. சோலார் பவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சன்லைட், சூரிய வெளிச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சூரியன் கிட்ட தான் நம்மளுக்கு வெப்பம் வருது. கூடவே சேர்ந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கும். இதை உருவாக்குறது ஆப்வியஸ்லாக ஃபோட்டான்ஸ் தான். இந்த ஃபோட்டான்ஸ் ரொம்ப டைனி பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. லைட்டோட வேகத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டான்ஸ் விசிபிள் லைட், இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், அல்ட்ரா வயலட்ஸ்ன்னு சொல்லி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உருவாக்குது. ஒவ்வொரு ஸ்பிளிட் செகண்டுக்குமே சூரியன் அபரிவிதமான எனர்ஜி உருவாக்குது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியோட 1 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்குள்ளே படக்கூடிய அந்த ஃபோட்டான்ஸ் அண்ட் எனர்ஜி ரேடியேஷன் உருவாக்கக்கூடிய அவுட்புட்டுங்கிறது 1000 வாட்ஸாம். இது என்ன சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சோலார் பவரை வச்சு எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுற அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சஹாரா டெசர்ட் முழுக்கவே கவர் பண்ணுற மாதிரி அடிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜிங்கிறது 7 லட்சம் டெராவாட் ஹவர்ஸாக இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு வருஷமும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸ், எல்பிஜி, பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சைடில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏசி, இந்த மாதிரி எல்லா வகையான எனர்ஜி கன்சப்ஷனுமே வெறும் 1,30,000 டெராவாட் ஹவர்ஸ் தான் சொல்லப்படுது. ஸோ விச் மீன்ஸ் இந்த சஹாரா டெசர்ட்டில் நம்ம சோலார் பேனல்ஸை வச்சு மட்டும் எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வச்சு பூமியை 4 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் எனர்ஜி சர்ப்ளஸோட ரன் பண்ணலாம். அந்தளவுக்கு சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எப்படி இந்த சோலார் பேனல் எடுத்து யூஸ் பண்ணிக்குது? என்ன தாண்டா மேஜிக் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் கிடையாது, சயின்ஸ் ஆப்வியஸ்லி. தினமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மரம், செடி, கொடிகளை பார்த்து தான் இருக்கும். சூரிய வெளிச்சத்தை அது உணவாக மாற்றிட்டு இருக்கு இலைகளை யூஸ் பண்ணி. இந்த ப்ராசஸை ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே போல் சூரிய வெளிச்சத்தை சோலார் செல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறத ஃபோட்டோ வால்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ சிந்தசிஸ் போல் இது ஃபோட்டோ வால்டிக் எஃபெக்ட். 1839 பிரெஞ்சு ஃபிசிசிஸ்ட் அலெக்சாண்டர் எல்மண்ட் பெக்வெட் அப்படிங்கிற ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ நார்மலாக சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. 2 மெட்டல் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கி வைக்கிற அந்த சமயத்தில் சூரிய வெளிச்சம் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக் கரண்ட் உருவாக்க செஞ்சது. சன்லைட்லேருந்து வரக்கூடிய இந்த எனர்ஜி எலக்ட்ரான்ஸை தட்டி விட அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டை ஃபார்ம் பண்ணி அதன் மூலிமா கரண்ட்டுங்கிறது உருவாகுது. பட் உடனே அவர் வந்து இந்த சோலார் செல்ஸை கண்டுபிடிச்சாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஜஸ்ட் இந்த சூரிய வெளிச்சத்தால் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்க முடியுங்கிறத மட்டும் தான் அவர் கண்டுபிடிச்சாரு. ஃபோட்டோவால்டிக் எஃபெக்டை ஃபைண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சென்ச்சுரி கழிச்சு தான், 100 வருஷம் கழிச்சு 1954 தான் முதல் சோலார் செல்ஸுங்கிறது உருவாக்கப்படுது. அண்ட் மோஸ்ட்லி இந்த செல்ஸ் கமர்ஷியலுக்காக இல்லாமல் சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ண தான் பார்த்தாங்க. ஏன்னா பூமியில் நம்ம எப்படியாச்சும் கரண்ட் எடுத்துடுறோம், வானத்தில் போகக்கூடிய அந்த சேட்டலைட்டுக்கு எப்படி எனர்ஜி கொடுக்குறது? அதனால் டேரெக்டாகவே சூரியனில் வரக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி தான் சேட்டலைட்ஸுக்கு சோலார் செல்ஸ் பொருத்தி அந்த சோலார் பேனலுங்கிறது உருவாக்கப்படுது. சரி, இந்த சோலார் செல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நான் சோலார் பேனல், சோலார் செல்ஸ்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டு இருக்கல, பெரிய கன்ஃபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சோலார் பேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட குட்டி அந்த பொட்டியாக இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே சோலார் செல்லுன்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் சோலார் செல்ஸ். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் சோலார் பேனல். அண்ட் சோலார் பேனல் 10 ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை சோலார் அரேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தாங்க. சூரியன்லேருந்து எனர்ஜி எடுத்து அதை நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி கொடுக்குறது. சரி, இப்போதைக்கு சோலார் செல் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். சோலார் செல்லுங்கிறது மோஸ்ட்லி ஒரு சிலிக்கான் மெட்டீரியல் தான். நம்ம பூமியில் அபரிவிதமாக காணப்படக்கூடிய ஒரு எலிமெண்ட்னு சொல்லலாம். பட் இம்ப்யூரிட்டி இருக்கக்கூடிய அந்த சிலிக்கானை பியூரிஃபை பண்ணி 90% பியூர் சிலிக்கானை கொண்டு வரும்போது அது ஒரு பிளாக்காக இருக்கும். அதை தின் வேஃபர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி எடுத்தோடனே அது வந்து சோலார் செல்லாக மாட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா சிலிக்கானோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 4மே பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிலிக்கான் கூட பர்ஃபெக்டாக பாண்ட் ஆகியிருக்கும். இந்த பாண்டிங்கை உடைக்கிறது கஷ்டம். அது வெறும் லைட்டை யூஸ் பண்ணி உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உடையாத அந்த சமயத்தில் இதை வச்சு எப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்மளால் கிரியேட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி உருவாக்க முடியும்? ஸோ அந்த ஒரு காரணத்தினால டோப்பிங் ஒரு ப்ராசஸை கொண்டு வராங்க. அதாவது பியூராக நம்ம உருவாக்கின அந்த சிலிக்கான் மெட்டீரியலை இம்பியூராக மாற்றுறது. ஏன்டா இந்த வேலைன்னு கேட்குறீங்களா? பியூர் சிலிக்கான் பர்ஃபெக்டான பாண்டிங்கில் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டை ஆட் பண்ணும்போது சின்ன இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பீரியாடிக் டேபிளில் நம்ம சிலிக்கானுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபாஸ்பரஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் அவுட்டமோஸ்ட் செல்லில் மொத்தம் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை நம்ம சிலிக்கான் கூட பாண்ட் பண்ணும்போது அவுட்டமோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்ஸ் இந்த 4 எலக்ட்ரான் கூட பாண்ட் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது 1 ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறும். இது பாஸ்பரஸை என் டைப்பாக மாற்றும், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜாக மாற்றும். அப்படியே சிலிக்கானோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்தோம்னா அலுமினியம் இருக்குது. அலுமினியமோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதை நம்ம சிலிக்கானோட பாண்ட் பண்ணும்போது சிலிக்கான் சைடில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ ஆகும்ல, அப்படியே அலுமினியம் சைடில் ஒரு ஹோலுங்கிறது உருவாகும். ஆனால் அந்த ஹோல்
இந்த எலக்ட்ரான் ஃபிட் ஆகிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாத சமயத்தில் அலுமினியம் பதிலாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போரானை சூஸ் பண்ணியிருக்காங்க. போரானுக்குமே அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் மொத்தம் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இது சிலிக்கான் கூட பாண்ட் ஆகி எக்ஸ்ட்ரா ஒரு ஹோலை உருவாக்கும். இப்படி ஹோல் உருவாகிற சமயத்தில் அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்லுவாங்க, பி டைப். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜில் பாஸ்பரஸில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது, போரானில் ஒரு ஃப்ரீ ஹோல் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் சின்ன மூவ்மெண்ட் நடக்கும். அந்த மூவ்மெண்ட்டை நம்ம எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற முடியும். சிலிக்கான் இங்கே ஒரு செமிகண்டக்டராக ஆக்ட் ஆகுது. அதனால தான் டோப்பிங் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும். இந்த மாதிரி இம்ப்யூராக மாற்றப்பட்ட அந்த சிலிக்கானை யூஸ் பண்ணி ஒரு வேஃபர்ஸை உருவாக்குவாங்க. அந்த வேஃபர்ஸை பக்கத்தில் ஒன்றா ஜாயின் பண்ணும்போது அந்த என் அண்ட் பி அப்படிங்கிற ஒரு புது பிஎன் ஜங்ஷனுங்கிறது உருவாகுது. இந்த என் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த பி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஹோல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக ஒரு பேலன்ஸுங்கிறது உருவாக்க ட்ரை பண்ணும்ல. ஸோ எலக்ட்ரான்ஸ் என்லேருந்து பிக்கும், ஹோல்ஸ் பியிலேருந்து எண்ணுக்கும் பார்த்திங்கன்னா மூவ் ஆக ட்ரை பண்ணும். இந்த மூமெண்ட்டால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மேலே அந்த என்என்பி சைட்லேருந்து உருவாக ஆரம்பிக்குது. சென்டரில் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்றா ஜாயின் ஆகக்கூடிய அந்த டிப்ளீஷன் லேயருங்கிறது கிரியேட் ஆகும். இங்கே எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேராகி இருக்கும். இந்த சமயத்தில் சூரிய வெளிச்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இந்த பேரை பிரிக்கிற மாதிரி அந்த எலக்ட்ரானை தட்டி விட அந்த எலக்ட்ரான் அந்த சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபார்வர்டில் மூவ் ஆக ட்ரை பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயரிங் கொடுத்தீங்க, ஒரு க்ளோஸ் சர்க்யூட்டை உருவாக்குனீங்கன்னா கரெக்டாக எலக்ட்ரான் அந்த ஒயர் வழியாக ஃப்ரீ ஃப்ளோ ஆகி அதோடைய ஓல் ஸ்டேஜுக்கு போகும். இந்த ஃப்ரீ ஃப்ளோ நடக்கிற இந்த இடத்துல தான் கரண்ட்டும் ஃபார்ம் ஆகுது. சிம்பிள் அஸ் தட். ஒரு பிஎன் ஜங்ஷன் அண்ட் சிலிக்கானோட வேஃபர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அழகான சோலார் செல்ஸை உங்களால் உருவாக்க முடியும். இந்த குட்டி சோலார் செல் வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜி வெறும் 0.5 வோல்ட்ஸ் தான். பட் இந்த சோலார் செல்ஸை நீங்கள் பக்கத்தில் அடுக்கி அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் அதிகமான சோலார் செல்ஸை கடந்து போகிற மாதிரி செய்யும் பட்சத்தில் அந்த வோல்ட்ஸுங்கிறது அதிகமாகும். ஸோ எந்த அளவுக்கு அதிகமான சோலார் செல்ஸை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான வோல்ட்ஸை அந்த செல்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த சோலார் செல்ஸை பக்கத்தில் அடுக்கி கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பேனலை தான் சோலார் பேனல்னு சொல்லுவாங்க. அண்ட் டெக்னிக்கலி ஹார்ட் ஆஃப் த சோலார் பேனலாக இருக்கக்கூடியது அந்த பிஎன் ஜங்ஷன் தான். இந்த சோலார் பேனல்ஸை பக்கத்தில் நீங்கள் அடுக்கிறத அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தளவுக்கு அதிகமான அரே இருக்கோ அந்தளவுக்கு அதிகமான வோல்ட்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் இப்படி ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வோல்ட்ஸுங்கிறது வெறும் டிசி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஒரு இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஏசி ஃபார்மேட் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ளையன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ என்ன தான் நீங்கள் சோலார் பேனலில் யூஸ் பண்ணாலும் அது வெளிப்படுத்தக்கூடியது டிசி தான், டைரக்ட் கரண்ட் தான். பட் ஒரு இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஏசியாக ஆல்டர்னேட் கரண்ட்டாக மாற்றினா மட்டும்தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளையன்ஸஸுமே உங்களால் நார்மலாக யூஸ் பண்ண முடியும் சோலார் பவரை வச்சு. ஸோ இப்போ அந்த சோலார் பவரை யூஸ் பண்ணி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மீட்டரை கவர் பண்ணோன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய 1000 வாட்ஸை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நோ. எல்லா சோலார் பேனலும் இப்போ வரைக்கும் அதிகமான எஃபிஷியண்ட்டாக வெளிப்படுத்தக்கூடியது வெறும் 30% தான் சொல்கிறாங்க. ஸோ ஹைலி எஃபிஷியண்ட்டான ஒரு சோலார் பேனலால் 300 வாட்ஸ் எனர்ஜி தான் உருவாக்க முடியும். அப்போ மிச்சம் எங்கடா போச்சு? இதை தான் எனர்ஜி லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடிய அத்தனை பவரையுமே நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல, அதில் முக்கால்வாசி ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த ரிஃப்ளெக்ஷன் தடுக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சோலார் பேனல் மேலேயுமே ஒரு வித்தியாசமான ப்ளூ கலர் கோட்டிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லா சோலார் பேனலும் ப்ளூ ஆர் டார்க் கலரில் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் சொல்லுவாங்க. வரந்த வெளிச்சம் உள்ளே தங்குறதுக்காகவே இந்த கோட்டிங்கிறது கொடுக்கப்படும். அதுலேயுமே ஒரு 20-30% வெளிச்சம்ங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன்னா மேலே இருக்குது கிளாஸ் தானே. அதை தொடர்ந்து இந்த எனர்ஜி கன்வெர்ட் பண்ண ஆகக்கூடிய அந்த லாஸ், அதை கன்வெர்ட் ஆன அப்புறம் அதை பேட்டரிக்கோ இல்லை டேரெக்டாக ஏசிக்கோ சப்ளை பண்ணும்போது நடக்கக்கூடிய அந்த லாஸ், ஆப்வியஸாக ஹீட் லாஸ், இது எல்லாத்தையுமே ஒன்றா கணக்கெடுத்து இப்போதைக்கு ஹைலி எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடியது 25-30% தான் சொல்லப்படுது. பட் அதிகமான சோலார் பேனலை வச்சு நீங்கள் அதிகமான ஏரியாஸை கவர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஆரம்பத்தில் இதை கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் சேட்டிலைட்டுக்கு அதை யூஸ் பண்ணும்போது வெறும் 10% தான் அது எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சாங்க. இப்போதைக்கு 30% கிட்ட வந்திருக்க அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சோலார் பவருங்கிறது ஆல்மோஸ்ட் லைக் ஃபியூச்சராக மாறி தான் இருக்குது. வாட்டர், விண்ட், எர்த்குவிக் போல் இந்த சோலார் எனர்ஜியுமே ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். இப்போ தான் இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பூமி கொஞ்சம் கொஞ்சமாக டைப் 1 சிவிலைசேஷன் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. கார்டஷேவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கேலை நிக்கோலை கார்டஷேவ் பார்த்தீங்கன்னா 1964 டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் மனிதர்கள் எந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிவிலைசேஷனை பிரிச்சிருக்காங்க. ஸோ டைப் 1 சிவிலைசேஷன் 10⁻16 வாட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களால டெக்னிக்கலாக நம்ம உலகத்தில் இருக்க எல்லா வகையான ரிசோர்ஸ்ல இருந்தும் ஆக்சுவலாக எனர்ஜியை எடுக்க முடியும். ரிசோர்ஸ்னு சொல்லும்போது நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்லி எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக அந்த டைப் 1 சிவிலைசேஷன் மனிதர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டைப் 2 சிவிலைசேஷன் 10⁻26 வாட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. இது டைப் 1 சிவிலைசேஷனை விட 1000 பில்லியன் மடங்கு அதிகம். ஸோ இவங்களால டைப் 2 சிவிலைசேஷனால பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்தே எல்லா வகையான எனர்ஜியுமே எடுத்துக்க முடியும். ஐ மீன் சூரியனே அவங்க டெக்னிக்கலாக கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இதன் மூலமா சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா இடங்களுக்குமே அவங்களால அசால்ட்டா போயிட்டு வர முடியும். அதை தொடர்ந்து டைப் 3 சிவிலைசேஷன் வந்து 10⁻36 வாட்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கன்சியூம் பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட நம்ம கேலக்ஸி அளவுக்கு. ஸோ நம்ம கேலக்ஸி டெக்னிக்கலாக அந்த டைப் 2 சிவிலைசேஷன்
பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை எடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதமாக டைப் 4, டைப் 5, டைப் 6 சொல்லி அந்த லோக்கல் கிளஸ்டர், யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் லெவலுக்கு எனர்ஜிலாம் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷனை பற்றி டிஃபினிஷன் இருந்தாலும் நாம இந்த கேட்டகரியில் எங்கே இருக்கும் நீங்கள் வந்து கேட்பீங்க. வெல், அந்த டைப் 1 இருக்குல்ல அங்கே போவேனா அதுக்கு கொஞ்சம் கீழே 0.75 அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம டைப் 0 சிவிலைசேஷன். நம்மளால கண்டிப்பாக இந்த மாதிரி இயற்கை அழிவுகளை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தடுக்க முடியல. ஸோ நம்ம இன்னும் இந்த இயற்கையை கட்டுப்படுத்துற அளவுக்கு வளரல. நம்ம பிளானட்டே டெக்னிக்கலாக நம்ம கண்ட்ரோலில் எடுக்கல. நம்ம டைப் 1 ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் ஆகுமா. அண்ட் கால் செகண்ட் படி நம்ம டைப் 1 ரீச் பண்ணுறது தான் இருக்குல்லே கஷ்டமான விஷயமா இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் 2 ரீச் பண்ணுறது டைப் 1 ரீச் பண்ணுறதை விட ரொம்பவே ஈஸியான விஷயமா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. டைப் 0ல என்ட்ரு ஆனதுக்கான மிக முக்கியமான காரணம் நெருப்பு தான். நம்ம என்னைக்கு நெருப்பை கண்டுபிடிச்சோமோ அந்த சமயத்தில் தான் நம்ம டைப் 0 சிவிலைசேஷனுக்குள்ளேயே என்ட்ரு ஆயினோம். நெருப்புக்கு அப்புறம் ஏகப்பட்ட வித்தியாசமான எனர்ஜி சோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இப்போதைக்கு கண்டுபிடிச்சு ஆல்மோஸ்ட் ஃபியூஷன் ரியாக்ஷன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ நெருப்பை கண்டுபிடிச்ச ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்க அந்த சமயத்தில் டைப் 2 சிவிலைசேஷனில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுக்கு டைசன் ஸ்பியர் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஃப்ரீமேன் டைசன் அப்படிங்கிற ஒருத்தர் 1960ஆம் வருஷம் தான் இந்த டைசன் ஸ்பியருங்கிற ஒரு விஷயத்தை காயின் பண்ணுறாரு. அவருடைய பேப்பரில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சிருக்க ஏலியன்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய சூரியன்லேருந்து மொத்தமான எனர்ஜி எடுக்கிறதுக்கு அதை சுற்றிய மெகா ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது சிம்பிளாக நம்ம சூரியனை சுற்றி ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸை எழுப்பி அது மூலிமா சூரியனோட அந்த மொத்த ஆற்றலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். சூரியன் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 386 யாட்டோ வாட்ஸ் எனர்ஜியை பற்றி நான் வெளிப்படுத்துதான். யாட்டோ வாட்ஸ்ன்னு சொன்னால் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு 24 0 போட்டுக்கோங்க. அவ்வளோ வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு செகண்டுக்கு வெளிப்படுத்துறதா சொல்லி பேசப்படுது. அதில் வெறும் 1300 வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சேருது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி இருக்கிறது. அது ஒரு சின்ன பிசுரை எடுத்து தான் இந்த மாதிரி நம்ம ஆஃப்கோர்ஸ் சோலார் எனர்ஜி அப்படி இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் யோசிச்சு பாருங்க, ஒன்றுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 24 0 போட்ட அந்த அளவுக்கு அதிகமான வாட்ஸ் எனர்ஜி சூரியன்லேருந்து வெளிப்படுது. அந்த சூரியன் ஆற்றல்லேருந்து நம்ம ஒரு செகண்ட் எனர்ஜி மட்டும் கன்சியூம் பண்ணோம்னா அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு நம்ம உலகத்தை கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷங்கள் எனர்ஜி கிரைசிஸை இல்லாமல் ரன் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே ஃப்ரீ எனர்ஜி கொடுத்து ரன் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக சூரியன் வெளிப்படுத்திட்டு இருக்கு. அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் டைசன் ஸ்பியர் கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த டைசன் ஸ்பியர் டெக்னிக்கலாக அந்த சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட 0.25 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு மெகா ஸ்ட்ரக்சரை எழுப்பி அது மூலிமா சூரியனோட அந்த ஆற்றலை நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, சூரியன் பக்கத்தில் நம்ம பூமி ஒரு புள்ளி தான். 13 லட்சம் எர்த்தை வச்சு தான் உங்களால் டெக்னிக்கலாக இந்த சூரியனே நிரப்ப முடியும். ஸோ அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது நம்ம சூரியன். ஆல்சோ சோலார் சிஸ்டம்ல 99% மாஸ் வந்து நம்ம சூரியன் கிட்ட தான் இருக்கு. மீதி இருக்க அந்த 1% மாஸ்ல தான் மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ், கிரகங்கள் சொல்லி எல்லாமே இருக்கு. எப்படி இருக்கு அந்த சமயத்தில் அந்த சூரியனையே கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வித்தியாசமான மெகா ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க. வெறும் 1 சென்டிமீட்டர் திக்னஸ் அளவுக்கு கவர் பண்ணுறதுக்கே நம்ம பூமி போல கிட்டத்தட்ட 25 பூமிகளுக்குள்ள இருக்க அயன் கோர் தேவை. ஜஸ்ட் ஃப்ரேம் செய்யறதுக்கு மட்டுமே அவ்வளோ அயன் தேவையா? ஸோ அதை தாண்டி ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்கள், எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸ், எல்லா விண்கற்கள்னு சொல்லி எல்லா நிலவுகளையுமே நீங்கள் அடிச்சு நொறுக்கி அதில் இருக்க மெட்டீரியல்ஸை எடுத்தால் மட்டும்தான் 1 சென்டிமீட்டர் திக்னஸ் அளவுக்கு நம்ம சூரியனை ஆக்சுவலாக உங்களால் கவரே பண்ண முடியும். சிம்பிளா நம்ம சோலார் சிஸ்டமே அழிச்சாதான் உங்களால அந்த டைசன் ஸ்பியரோட மேல் எக்ஸோஸ்கெலிட்டனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்படுது. பட் நீங்க அவ்வளோ மெட்டீரியல் சேர்த்தாலும் டெக்னிக்கலா உங்களால அந்த டைசன் ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா நிக்க வைக்க முடியாதான். ஏன்னா சூரியன் ஒரு பேரி சென்டர்ல தான் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கேன், லைட்டா வாபிள் ஆயிட்டு இருக்கேன். ஸோ அதோட அந்த கிராவிடேஷன் புல்லுமே பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கும். டைசன் ஸ்பியரை சென்டர்ல வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நீங்க அதிகமான எனர்ஜி செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வெளியிலேருந்து வந்து அந்த ஆஸ்ட்ராய்டே டெக்னிக்கலா உங்க டைசன் ஸ்பியரை அடிச்சு நொடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கிராவிடேஷனலா நீங்க ஸ்டேபிளாக இல்லாத அந்த சமயத்தில் நீங்கள் டெக்னிக்கலாக சூரியனுக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக அது சுற்றி இருக்க நிறைய ஆஸ்ட்ராய்டை ஈர்க்க வாய்ப்புகள் அதிகம். டாக்டரோட அந்த எக்ஸோஸ்கெலிட்டனுமே தாண்டி அதில் மனிதர்கள் தகணும்னா கண்டிப்பாக செட்டி மாதிரி ஏதாச்சும் ஒன்று உருவாக்கி ஆகணும். அந்த டைசன் ஸ்பியரை உருவாக்குறதுக்கே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களையும் அழிச்சாச்சு, எல்லா கற்களையுமே அழிச்சாச்சு. மேற்கொண்டு நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸை சூரிய குடும்பத்திலேருந்து வெளியில் போய் தான் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. டைசன் ஸ்பியருங்கிறது பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லி டைசனே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஸ்பியரை தாண்டி நீங்கள் டைசன் ட்ரிங்க் இல்லைனா டைசன் ஸ்வாம்ங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். அது பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்க ஒரு விஷயம் சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. டைசன் ஸ்பியர் சூரியனை மொத்தமாக மறைக்கக்கூடியது. ஆனால் டைசன் ரிங் அப்படி கிடையாது. சூரியனை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகியிருக்கேன். அந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்க சேட்டலைட்ஸ் டெக்னிக்கலாக அந்த சூரியனோட ஆற்றலை உள்வாங்கி வயர்லெஸ்ஸாக அந்த எனர்ஜி நம்ம கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அதிக ஆற்றலை இதெல்லாம் கண்டிப்பாக உள்வாங்கவும் முடியாது. ஸோ இந்த எஃபிஷியன்சி அதிகமாக்கணும்னா நம்ம கண்டிப்பாக அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகமாக்கணும். ஸோ அதுக்காக ஏகப்பட்ட வித்தியாசமான கிராஸ் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு சேட்டலைட்டோட அந்த கான்செப்ட், ஒரு ஆர்பிட் வந்து மிஸ் ஆனால் கூட மற்ற எல்லா ஆர்பிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ்
கொலாப்ஸ் ஆகும். சிம்பிளாக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சேட்டலைட்ஸுமே வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் செய்யப்படுது. ஸோ அதனால் பெட்டர் எஃபிஷியன்ட்டான ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டுவார்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மெர்க்யூரியில் ஒரு பேஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா அமைக்கணும். ஏன்னா மெர்க்யூரிங்கிறது ஒரு மெட்டல் ரிச் பிளானட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோடைய இன்னர் கோரில் அதிகமான அயன் வேறு இருக்குது. ஸோ அந்த அயனை நம்ம எடுத்து அயன் ஆக்சைடு மூலிமா நிறைய வித்தியாசமான மிரர்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். இதெல்லாமே ரொம்பவே லைட் வெயிட்டான மிரர்ஸ். ஸோ இந்த குட்டி குட்டி சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம மெர்க்யூரியோட அந்த பேஸ் பகுதியிலேருந்து மெர்க்யூரியோட அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். மெர்க்யூரியில் கிராவிட்டி வீக்காக இருக்க அந்த சமயத்தில் ஈஸியாகவே ராக்கெட் இல்லாமலே ரெயில் கண்ணை வச்சு ஆக்சுவலாக அந்த சேட்டலைட்ஸை பார்த்தீங்கன்னா ஏவி விட முடியும். இந்த சேட்டலைட்ஸை லட்சக்கணக்கில் நம்ம சூரியன் பக்கத்தில் ஏவி விடும்போது எல்லாமே இண்டிவிஜுவல் சேட்டலைட்ஸ் மாதிரி இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் அதாவது ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு மெகா ஸ்ட்ரக்சரை உருவாக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக காசு செலவாகாது, மெட்டீரியல்ஸும் அந்த அளவுக்கு செலவாகாது. என்ன மெர்க்யூரி மட்டும் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்க எல்லா சேட்டலைட்ஸும் மிரர் மாதிரி அந்த சூரியனோட வெப்பத்தை வெளிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கான்டாக்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு அது மூலியமாக நம்ம அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபீஸிபிளான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணுறாரு. அண்ட் இனஃப் மெட்டீரியல் அண்ட் இனஃப் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா 10 வருஷத்துலேயே இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. கண்டிப்பாக இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைசன் ஸ்வாம்ங்கிற ஒரு விஷயத்தை ஆக்சுவலாக மனிதர்களால் செஞ்சு முடிக்க முடியும். அந்த சமயத்தில் நான் கண்டிப்பாக டைப் 1 சிவிலைசேஷனில் தான் இருப்போம். அண்ட் இந்த விஷயம் நடந்து முடியும் போது நம்ம டைப் 2 சிவிலைசேஷனில் காலடி எடுத்து வச்சிருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன யூஸுங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அதிக எனர்ஜி கிடைக்கும், அது ஃபர்ஸ்ட் யூஸ். அண்ட் அந்த எனர்ஜி வச்சு கண்டிப்பாக நம்ம அடுத்து வரப்போகிற டெக்னாலஜியுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொபோசலில் மார்ஷியப்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சருமே கம்ப்யூட்டிங்காக யூஸ் பண்ணப்படுறது. இப்போ நம்ம என்ன தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாலும் டெக்னிக்கலாக அது ரொம்பவே லிமிட்டட் தான். அண்ட் எனர்ஜியுமே கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகுது. ஸோ அந்த வகையில் நம்ம சூரியனில் வெளிப்படுற அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி மெகா ஸ்ட்ரக்சரில் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் உருவாக்கினா அதை வச்சு நம்ம யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனி மெகா ஸ்ட்ரக்சர்ஸை ஆக்சுவலாக நம்ம பிளானட் மாதிரியே உருவாக்கி அது மூலியமாக நமக்கு தேவையான விஷயங்களை வந்து சாதிச்சுக்கலாம். இதுக்கு அந்த சூரியனோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பாசிபிளி இன் ஃபார் ஃபியூச்சரில் ஃபீஸிபிளான ஆப்ஷன். பட் அது நடக்கிறதுக்கு இன்னும் 1000-2000 வருஷங்கள் கூட எடுத்துக்கலாம். டைப் 2 சிவிலைசேஷனில் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்தே பவரை எடுக்க முடியும். புரியுதா? அதாவது நம்மளுடைய க்ளோசஸ்ட் நட்சத்திரம் சூரியன்லேருந்து எனர்ஜி எடுக்கக்கூடிய அந்த திறமை நம்மக்கிட்ட எப்போ வருதோ அப்போ தான் நம்ம டைப் 2 சிவிலைசேஷனாக மாறுவோம். கார்டஷாஃப் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதில் டைப் 2 சிவிலைசேஷன் கிட்ட நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இன்டர்ஸ்டெல்லர் ட்ராவலை அசால்ட்டாக பண்ண முடியுமாங்க. ஐ மீன் நம்ம ஸ்பேஸையே கூறு போட்டு விற்கிற அளவுக்கு டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கும்னு சொல்கிறாங்க. சூரியனை சுற்றி மெகா ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி சோலார் சிஸ்டத்துலேருந்தே நாங்கள் பவர் எடுக்க போகிறோம்னு சொல்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வேணால் ஓகேயாக இருக்கலாம். ஆனால் அதை செய்து காட்டுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த சூரிய குடும்பத்தில் சோலார் சிஸ்டத்தில் 99% ஆஃப் த மாஸ் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்க அந்த 1% தான் இருக்க அந்த கிரகங்கள், விண்கற்கள், நிலவுகள் எல்லாமே சுற்றி வளம் வந்துட்டுருக்கு. வெறும் 1% இருக்க எல்லா கிரகங்களையுமே அரிச்சு தூளாக்கி உழக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது சூரியனோட 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட வந்து அடைக்காதாங்க. ஸோ விச் மீன்ஸ் நம்ம மற்ற சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே களவாண்டு கொண்டு வந்து அதை வச்சு இந்த பக்கம் அந்த மெகா ஸ்ட்ரக்சர்ஸை உருவாகணும். அவ்வளோ மெட்டீரியலுக்கு முதல்ல எங்கே போகிறது? ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்தாலும் நடக்காத ஒரு விஷயம் தான் சோலார் சிஸ்டத்துலேருந்து பவர் எடுக்கிறதுலாம். சோலார் பவரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் பேனலை வச்சு. ஆனால் சோலார் சிஸ்டத்தோட பவர்லாம் எடுக்கிறது முடியவே முடியாத ஒரு காரியம். அப்படி அந்த இடத்துக்கு வரத்துக்கே நமக்கு 10,000-20,000 வருஷங்கள் கூட ஆகலாம். நம்ம இருப்போம்னு நினைக்கிறீங்க? சோலார் சிஸ்டத்துக்கெலாம் போகாமல் சிம்பிளி நம்ம சோலார் பேனலை வச்சு சூரியனோட பவர் எடுத்துப்போம். அதுவே போதுமானது. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.